சேரவே மாட்டாங்க என்ன கேட்டீங்கன்னா. அதுதான் ஆமா. அதை பண்ணாங்கன்னா ஆட்டம் நல்லா சூப்பரா போகும் சார். சூப்பரா இருக்கும் சார். ஆனா சார் ரம்யா ஜெயிச்சிருந்தா கூட அவங்க இவங்களுக்கு கொடுத்துருக்கவே மாட்டாங்க சார். பார்வதிக்கு அவங்க அரோராவுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. காரணம் என்னன்னா அரோரா இல்ல வேற யாருக்கும் கொடுத்துருக்கலாம், அரோராவுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொடுத்தது 2 பேர் தான். ஒருத்தருக்கு காசு கொடுத்துட்டாங்க, இன்னொருத்தருக்கு அவங்க அரோராவே சொல்லியிருப்பாங்க, நீ வந்து எனக்கு காசு வேணா, நீ ஜெயிக்கணும் ஜெயிச்சுக்க, அதுக்கப்புறம் எனக்கு எதாவது செய்யறேன் செய்ய அப்படின்னா அது அர்த்தம் என்ன சார்? அதையே போட்டு நேரடியாக சொல்லிட்டாங்க. யார்கிட்ட சொல்லிட்டாங்க? இவர்கிட்ட. இவர் அப்பயே சொல்லிட்டாரு யாரு இதனுடைய விளையாட்டு, அது கரெக்டா சொல்லிட்டாரு. என்ன இவங்க நேற்று முதல் நாள் என்ன செஞ்சாங்க? முதல் நாளா 2ஆவது நாள் தனியா இருக்கும்போது எல்லாம் முடியாதுன்னு ஒதுக்கின பிறகு இல்ல நம்ம மறுபடியும் வந்தாங்க, இவர் சேர்க்கல, திகாவர் சேர்க்கல. அதான் விளையாட்டு. அந்த இது இப்போ செக் பண்ண மறுபடியும் கடைசி நேரத்தில் என்ன அப்போ இந்த பழம் புளிக்க நம்ம செஞ்சு பார்ப்போம், எப்படியாச்சும் நம்மளை விடாம செய்ய மாட்டாங்க. அவங்க தனியா போன பிறகு மறுபடியும் வந்து உள்ளுக்கு வந்தாங்க. டிசி சார், நான் உங்கள்கிட்ட சொல்றேன், உங்கள்கிட்ட மட்டும் தான் நான் சொல்றேன். எப்படின்னா நம்ம ஆக்சுவலி நம்மளோட இன்ஜினியர் இருக்கிறாங்க ஒருத்தவங்க. அவங்க எப்படின்னா அவங்க வந்து சினி இண்டஸ்ட்ரியில வந்து லைக் ஓரளவுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து அவங்க வந்து விஜய் சேதுபதி வந்து பழக்கம் அவங்களுக்கு, அந்த இன்ஜினியருக்கு வந்து விஜய் சேதுபதி பழக்கம் கொஞ்சம் ஓரளவுக்கு. நான் என்ன நினைச்சேன்னா இவர் மூலியமா சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, சரி எதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு நம்ம தேவையில்லாம நம்ம அதனாலதான் நான் எதுவும் சொல்லல. இல்ல உங்களை மாதிரி 1000 பேர் இல்ல 10,000 பேர் சொல்லுவான், அவருக்கு என்ன தோணுதோ அதான் செய்வார் அவரு. கரெக்ட். அதுதான் நெருக்கமான எத்தனை பேர் பிக் பாஸ் பாக்குறாங்க, அவங்க எல்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அவர் செய்வாரா அப்படிங்கிறது செய்வாரா? அதுதான் சார். அவர் விஜய் சேதுபதி நினைக்கிறத கூட செய்ய மாட்டாரு சார். 5% தான் செய்யறாரு சார். 5% செய்வாரு எனக்கு தவறா இருக்கு. அவங்க டீம் என்ன செய்யுது அதைத்தான் செய்யறாரு. சர்பீன் சார் ஒரே விஷயம், அதாவது பிக் பாஸ் டீமோட அவர் டிஸ்கஸ் பண்றாரு பாத்தீங்களா, இதெல்லாம் கேட்கலாம் இதெல்லாம் கேட்கணும் அவங்க சொல்ற டெசிஷன் அவர் கேட்டாகணும் சார். அவர் மட்டும் இவர் ஒரு 5% கேட்கணும் சார். இவரு முன்னால சொன்னாரு இவங்களை வந்து நீங்க கொடுத்தே ஆகணும்டாங்க. கமலஹாசன் வந்து இவருக்கு வந்து கமலஹாசன் அதுல இருந்து அவரு தப்புச்சு அவர் பேர் எவ்வளவு கெட்டுச்சு பாருங்க. அவர் ஒன்னும் ரெட் கார்டு கொடுக்கல, அதை எப்படி கொண்டு போனாரு பாருங்க. அவங்க ரெட் கார்டு கொடுன்னு அவர் எப்படி கொண்டு போனார்? இவர் சொல்றதெல்லாம் கை தூக்க கூடாதுல்ல. இவர் எதுக்கு போறாரு? இவரும் பேசுன வெளியில அப்பதானே உங்களுக்கு பேர். அப்படி கேட்டு அவர் கமல் சாருக்கு எவ்வளவு கெட்ட பேர் வந்துச்சு சார். அப்படி இல்ல சார், நம்ம மக்களுக்கு வந்து எவ்வளவுதான் பண்ணாலும் நெகட்டிவ் அவங்க சொல்லதான் சார் செய்வாங்க. அதேதான் சார் எல்லாத்துலயுமே. ஆமா சார். நெகட்டிவ் நீங்க சொல்றது சரி, நெகட்டிவ் சொல்றது சரி, நெகட்டிவ் சொல்லாம இருக்க மாட்டான்னு சொல்றேன். அதுல வந்து நம்ம பாக்கணும் எவ்வளவு நெகட்டிவ் குறை வந்திருக்கு, எவ்வளவு பாசிட்டிவ்னு பாக்கணும். கூட நெகட்டிவ் இவருக்கு வந்திருக்கு யாருக்கு, அதைத்தான் பாக்கணும் நம்ம. அதுதான் சார். இல்ல ஒரு மக்கள் பொறுத்து இருக்குங்க சார். இப்ப எனக்கெல்லாம் வந்து விஜய் சேதுபதி ஹோஸ்டிங் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பர்சனலா நீங்க என்ன கேட்டீங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. அவர் ஹோஸ்டிங் எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி எங்க அப்பா அம்மா கேட்டீங்கன்னா எங்க அப்பா அம்மாவுக்கு விஜய் சேதுபதி ஹோஸ்டிங் பிடிக்கும். ஓகேங்களா? என் ஃபேமிலியே பிக் பாஸ் பாக்குது. அதனால அவங்களுக்கு எல்லாத்துக்கும் லைக் நான் தப்பா சொல்ல, நான் இது சொல்ல, கமல் சாரோட ஹோஸ்டிங் வந்து எனக்கு எங்க இதுக்கு சொல்ற விஜய் சேதுபதி எங்களுக்கு பிடிக்கும். ஓகேங்களா? ஒரு மிரட்டுறதா இருக்கட்டும், ஒரு கண்டஸ்டன்ட் பயப்பட ஒரு கேள்வி கேட்கறதா இருக்கு, எங்களுக்கு பிடிக்கும். ஆனா அதான் ஒரு மக்கள் பொறுத்து இருக்கு. கமலஹாசன் எவ்வளவு இது பண்ணிருப்பேன், இவர் எனக்கு சண்டைக்கு வந்திருப்பாரு தெரியுமா? யாரு அவர் பேர் என்ன? அண்ணன் சாரே எனக்கு சண்டைக்கு வந்திருப்பாரு. கமல் சார் எவ்வளவு நான் குறை சொல்லியிருப்பேன்னு. குறை சொல்லும்போது நான் குறை சொல்லத்தான் செய்வேன், யாரா இருந்தாலும். இவர் போன வாரம் எவ்வளவு அருமையா நடத்திருக்கலாம், நடத்தல. இவருடைய இதை வந்து கொண்டாடல 5% கூட. ஏன்னா கமல் சாரையும் குறை சொன்ன கமல் சார் செஞ்சதுதான் சரின்னு நான் இங்க சொல்ல வரல. அதை முதல்ல நினைச்சுக்கிறேங்க. யாரு குறை செய்யப்போ நான் சொல்றவன் எனக்கு சண்டை வரும். எனக்கு சாருக்கு எப்பவுமே சண்டை வரும், சில பிரச்சனை இல்ல. நான் அதைத்தான் நான் சொல்றேன். அதுதான் இப்ப பாருங்களேன். அதே வந்து என்னோட பாயிண்ட் கேட்டீங்க வச்சுக்கோங்களேன், என்னோட பாயிண்ட் மாறுபட்டதா இருக்கும். என்ன பாயிண்ட் கேட்டீங்க வச்சுக்கோங்களேன், இப்ப வந்து விஜய் சேதுபதி கேட்டதோட கமலஹாசன் கேட்டிருக்க மாட்டார், என்னோட பதிவா இருக்கும். லைக் அந்த அளவுக்கு ஒருத்தவங்க வந்து பெர்ஸ்பெக்டிவ் மாறுவானா. சரிங்களா? அதுதான் சொல்றேன். ஏன்னா இப்ப வந்து எல்லாத்தோடதும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கானா. இப்ப சார் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், எனது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், அவ்வளவுதான். அதே வந்து ஓவர் வந்து நம்ம என்ன சொல்றதுன்னு லைக் ரொம்ப கழுவி ஊத்த வேணா. நான் நினைக்கிறேன், நான் பர்சனலா நினைப்பேன், நான் அதேதான் சார் நினைப்பாருன்னு எனக்கு தோணுது. அதுதான் சொல்றேன். ஏன்னா கேள்வி என்ன கேட்க போறாரு அப்படின்றத பார்த்துதான் நம்ம பேசணும், முன்னாடியே நம்ம பேச வேண்டாம் தான் எனக்கு தோணுது. அதுதான் 100% அவர் எடுக்கலாம் சார். இன்னைக்கு இந்த வாரம் நடந்தது 100% இன்றைக்கு பாருங்க என்ன செய்யறாருன்னு பாருங்க.
இவருடைய ஒரு 5% கொண்டாந்தே போதும் 100% ஒரு பேர் எடுத்துட்டு போயிருவாரு.